ஹாய் ஹலோ வீவர்ஸ், இது நம்மளோட கிரிக்கெட் சேனல். இந்த வீடியோ பக்கம் வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் மற்றும் பலர் எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம். நம்ம சேனலில் இனிமேல் சிஎஸ்கே அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் ஆர்சிபி, எம்ஐன்னு சொல்லிட்டு மற்ற டீம்ஸை பற்றின அப்டேட்ஸுமே நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். இந்த 2027 ஐபிஎல் அப்கமிங்கில் என்னென்ன அப்டேட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ண போகிறோம். டெய்லியும் நைட்டு 9லேருந்து 10 மணிக்குள்ளே நம்ம சேனலில் வீடியோன்றது போஸ்ட் பண்ணிடுவோம். அதனால் சிஎஸ்கே, எம்ஐ எந்த டீமோட ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கிறது ஐபிஎல்லில் எந்த ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரேடு தான். அதாவது இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் திருப்பியும் தன்னோட பழைய பிரான்ச்சைஸிக்கே போயிருக்காரு. இவரை பற்றின அப்டேட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு. என்னன்னா இந்த ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வர அந்த ட்ரேட் டீடைல்ஸை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த மாதிரி ரிஷப் பந்த் இப்போதைக்கு ட்ரேட் பேப்பர் அந்த சைன்றது பார்த்தீங்கன்னா வந்து பிசிசிஐ பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ன்றது வந்துடும் நான் வந்து சொல்லியிருந்தேன். 2 நாளுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி பிசிசிஐ கிட்ட இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் 2 நாளில் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு அஃபிஷியலாக வந்து பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஐபிஎல் கவர்னிங் கவுன்சிலேருந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்ன்றது வந்திருக்கு. என்னன்னா குல்தீப் யாதவ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு போகிறாங்க. அண்ட் நம்மளோட ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா தன்னோட பழைய அணி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கே வராங்க. டெல்லி டேர் டெவில்ஸ்லேருந்து அவர் வந்து ஒன்றாவே பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டீமுக்காக ரொம்பவே உழைச்சி அவர் கேப்டனெல்லாம் இருந்தார். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஓனரோட தொல்லை தாங்க முடியாமல் வந்தாரா என்னெல்லாம் தெரியல. தன்னோட பழைய ஹோம் டீமுக்கே வந்து போயிருக்காரு. 15 கோடி ரூபாய் அவரோட அந்த ஒரு மதிப்பான அந்த ஒரு ட்ரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதே சமயத்தில் குல்தீப் யாதவ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு 13.5 கோடி ரூபாய்க்கு வந்து போயிருக்கிறாரு. ஆக்சுவலாக இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ரிஷப் பந்த் ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற பிளேயர். அதனால் அவருக்கு அந்த 15 கோடி ரூபான்றது ஈஸியாக கிடச்சிருது. பட் நம்மளோட குல்தீப் யாதவ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஐபிஎல்ல த்ரூ அவுட் தி இயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான லெகசி வச்சிருக்கிறதுனால தான் இந்த 13.5 கோடி ரூபாய்க்கு அவர் ஒர்த்தா அவர் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு வந்து போறாரு. அவரை பொறுத்தவரைக்குமே லாஸ்ட் 5 இயர்ஸில் டிசியோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவர் தான் இருந்துகிட்டு இருக்காரு. 62 விக்கெட்ஸ் மேலே எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 54 கோடி ரூபாய் கிட்ட ஸ்கேம் பண்ணிட்டார் நம்மளோட லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அதாவது ரிஷப் பந்த் கடந்த 2 சீசனாக அடித்ததே பார்த்தீங்கன்னா வந்து 500 சொச்ச ரன்னுக்குள்ளே தான் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு ரன்னுக்கு அவர் வந்து 9 லட்சம் ரூபாய் கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிரேசியான ஸ்டாட்ஸ் வந்து சொன்னாங்க. ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு ரிஷப் பந்த் திருப்பியும் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு. அண்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் சூப்பர்வான ஒரு விஷயம் என்ன பண்ணுவார்னா, அவர் கொடுத்த காசுக்கு மேலேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவோட டீலுமே சீக்கிரமாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும். கலீல் அகமத் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ கலீல் அகமத் கொடுத்துட்டு வேறு யார் வாங்க போகிறாங்கன்னு தெரியல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராகுல் சகரை பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அஸ்தோஷ் சர்மா பதிலுக்கு சிஎஸ்கே கேட்குறாங்க. அந்த ட்ரேட் டீடைல்ஸை பார்த்தீங்கன்னா தனி அப்படின்னு நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக நம்ம சேனல் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஹை பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அடுத்த தரமான அப்டேட்ஸ் எல்லாம் பாய் நண்பர்களே.